தாய்லாந்து செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் கவனத்திற்கு விசா விதிகளில் புதிய மாற்றம். இனி இந்த சலுகை ரத்து. இந்திய சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி போகக்கூடிய நாடுகள்ல தாய்லாந்தும் ஒண்ணு. இப்போ அந்த நாடு தன்னோட நுழைவு விதிகள்ல முக்கியமான மாற்றங்கள அறிவிச்சிருக்கு. இதனால சுற்றுலா பயணிகள் பயண திட்டங்கள மாத்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்தியா உள்ளிட்ட 93 நாடுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த 60 நாள் விசா இல்லா அனுமதிய தாய்லாந்து அரசு ரத்து பண்ணியிருக்கு. விசா முறையை எளிமையாக்கவும் ஒரே மாதிரியாகவும் கொண்டு வரவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இனிமேல் ஒன் கண்ட்ரி ஒன் விசா பிரிவிலேஜ் அப்படிங்கிற கொள்கையோட அடிப்படையில தாய்லாந்து செயல்படும். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே வகை விசா சலுகை மட்டுமே வழங்கப்படும். வெளி விவகார அமைச்சகத்தோட கீழ செயல்படக்கூடிய தூதரக விவகாரத்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 2026 மே 19ஆம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்துல புதிய விசா விதிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. புதிய விதிகள்ல என்ன மாற்றங்கள் இருக்கு? 60 நாள் விசா இல்லா அனுமதி முழுமையா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அனைத்து தகுதியான நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருந்த 60 நாள் சலுகை குறைக்கப்பட்டிருக்கு. 30 நாள் விசா இல்லா அனுமதி பெறக்கூடிய நாடுகளோட எண்ணிக்கை 57ல இருந்து 54ஆ குறைக்கப்படுது. 3 நாடுகளுக்கு புதிய 15 நாள் விசா இல்லா பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. விசா ஆன் அரைவல் வசதி 31 நாடுகள்ல இருந்து 4 நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். இந்த புதிய விதிகள் அரசிதழ்ல வெளியான 15 நாட்களுக்கு பின்னாடி அமலுக்கு வரும். சுற்றுலாவை ஊக்குவிக்கவும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா பாதுகாப்பு பிரச்சனைகள், சட்டவிரோத வேலை வாய்ப்புகள், போலி வணிக நடவடிக்கைகள் அப்புறம் சர்வதேச குற்ற செயல்கள் அதிகரிச்சிருக்கிறதா எழுந்த கவலைகள் காரணமா இப்போ இந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு. தாய்லாந்து சுற்றுலா அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுரசாக் பன்சோரோன் ஓராகுல் இனிமேல் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையை விட தரமான பயணிகளை ஈர்க்கறதுக்கே அரசு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2024 ஜூலை மாசத்துல இருந்து இந்தியர்களுக்கு 60 நாள் விசா இல்லா அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனால தாய்லாந்து இந்தியர்களுக்கு நீண்ட கால சுற்றுலாவுக்கான பிரபலமான இடமா மாறுச்சு. ஆனா இப்போ இந்தியா விஓஏ பட்டியல்ல மாற்றப்பட்டிருக்கு. இதனால இனிமே இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா இல்லா நுழைவு கிடையாது.